எப்படி இருக்கிறீர்கள் மருமகன்களே? எப்படி இருப்போம் மாமா அவர்களே? இப்போது அந்த பீமன், அர்ஜுனன் மற்றும் எங்களுக்கும் போட்டி நடக்கவிருக்கிறது மாமா அவர்களே. நாங்கள் சென்று தோற்கத்தான் போகின்றோம். இதில் நீங்கள் வேறு எரியும் நெருப்பில் எண்ணெயை ஊற்றுகிறீர்கள். இல்லை 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 என் மருமகன்களே, நான் தீட்டப் போகும் திட்டத்தை எவராலும் புரிந்து கொள்ள முடியாது. நான் விரிக்கப் போகும் வலையில் மாட்டிக்கொண்டு குழம்பிவிடப் போகிறார்கள். இதோ பாருங்கள், இவரை சந்தியுங்கள். குரு பிராந்திகாரி. இவர் தனது மாயையால் பிரமையை உருவாக்கி விடுவார். அந்த பாண்டவர்களுக்கு எதுவுமே புரிய வராது என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று. அவர்கள் ஒவ்வொரு போட்டியிலும் தோற்று விடுவார்கள். இம்முறை அவர்கள் தோற்பது நிச்சயம்தான். போட்டி ஆரம்பமாகட்டும். துரியோதனா, முதலில் நீ ஆரம்பிக்கலாம். தங்கள் கட்டளைப்படியே குருதேவா. என்னை அடிக்காதீர்கள், என்னை அடிக்காதீர்கள், எனக்கு காயம் உண்டாகும். நான் விடமாட்டேன், நான் விடமாட்டேன். அது என்ன? நான் எதை கண்டேன்? என்னை குறிவைத்தால் உன்னை நான் விடமாட்டேன். என்ன ஆயிற்று அர்ஜுனா? ஏன் இலக்கை எட்ட முடியவில்லை? தெரியவில்லை. அந்த இலக்கை ஏதோ குச்சலிட்டது போல இருந்தது. அதனால் எட்ட முடியவில்லை. இது என்ன? இது என்ன? சற்று பொறுங்கள். இத்துடன் விளையாட்டு முடிகிறது. நீங்கள் உங்கள் திறமையை அழகாக வெளிப்படுத்தினீர்கள். இன்று உங்கள் இருவருக்கும் என்ன ஆயிற்று? குருவே, எங்களுக்கு பிரம்மை உண்டானதாக தோன்றுகிறது. அந்த இலக்கில் எனக்கு ஒரு அரக்கனின் முகம்தான் தெரிந்தது. என்னை அடிக்காதீர்கள் என்று கூறிக்கொண்டிருந்தது. ஆம், எனக்கு சிங்கமுகம் தான் தெரிந்தது. நிச்சயம் இதற்கு பின்னால் துரியோதனனின் சதித்திட்டம் இருக்கிறது. நீங்கள் அனுமதி அளித்தால் நாங்கள் அதை கண்டறிவோம். எனக்கும் அவ்வாறான சந்தேகம்தான். ஏதோ தவறு இருக்கிறது. உங்களால் கண்டறிய முடிந்தால் அனுமதி அளிக்கிறேன். நிச்சயம் அறிந்து வாருங்கள். அடடா, இந்த இரவில் துரியோதனும் துச்சாசனனும் எதற்கு காட்டுக்குள் செல்கிறார்கள்? நிச்சயம் ஏதோ விஷயம் இருக்கிறது. நாம் அவர்களை பின்தொடர்ந்து செல்லலாம். வாருங்கள். மாமா 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 அவர்களே, நீங்கள் குரு பிராந்திகாரியை அழைத்து வந்தது நல்லதாக போய்விட்டது. இவரால் உருவாக்கப்பட்ட பிரம்மையினால் அர்ஜுனனும் பீமனும் தோற்று போய்விட்டார்கள். அவர்களது முகத்தை பார்த்திருக்க வேண்டுமே.
ஆனால் இது எப்படி நடந்தது என்றுதான் என்னால் இப்போது வரை நம்ப முடியவில்லை. இப்பொழுது உங்களுக்கு நம்பிக்கை வந்துவிடும். நீங்களாகவே இப்பொழுது இதை பார்க்க போகிறீர்கள். ஓம் ரம் ரம் ரம். உங்கள் முன்னால் ஒரு முஷிக அரசன் வந்து நிற்பான். அடடா, அடடா, இவ்வளவு பெரிய மூஷிக உருவம் கொண்டவரா? துச்சாதனா, ஆயுதத்தை கொண்டு வா. விரைவாக வந்து இவனை கொன்றுவிடு. அவன் ஏதோ மந்திரம் கூறி அதை துரியோதனன் மேல் வீசி எறிந்தான். அதனால் தான் சகுனி மாமா மூஷகன் போல் தெரிகிறார். குரு பிராந்திகாரி, என்ன செய்கிறீர்கள்? எத்தனை அடி வாங்குவது? வேண்டாம், நிறுத்து. அடடா, என்ன நடந்தது? மாமா, மாமா அவர்கள் எங்கே? மாமா அவர்களே, மாமா அவர்களே. நான் கீழே விழுந்திருக்கிறேன் மருமகனே. என்னை என்ன செய்திருக்கிறாய் என்று இங்கே பார். குரு பிராந்திகாரி, நாளை மீண்டும் போட்டி நடக்கும். நாளை மீண்டும் அவர்களை பிரம்மையில் அழைத்து விட்டால் நன்றாக இருக்கும். குருதேவா, நேற்று எங்களது மனநிலை சரியாக இல்லை. எங்களுக்கு விசித்திரமான அனுபவங்கள் உண்டாகி கொண்டிருந்தது. அந்த போட்டியை மீண்டும் இன்று நடத்த முடியுமா? நிச்சயம். ஆனால் துரியோதனிடம் கேட்டுக்கொள். என்ன துரியோதனா, உனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை? ஒப்புக்கொள்கிறேன் குருதேவா. நான் எவருக்கும் அஞ்ச மாட்டேன். நான் இளவரசன், அஸ்தினாபுரத்தின் இளவரசன். அதோடு இளவரசன் எதற்கும் அஞ்ச மாட்டான். அனைத்துக்கும் ஒரு மந்திரத்தை செய்து விடுகிறேன். நான் உன்னை தின்று விடுவேன். இவ்வளவு பெரிய பாம்பு! ஐயோ, இங்கு என்ன நடக்கிறது? குருதேவா, என்னை எதற்காக அடிக்கிறீர்கள்? நிறுத்துங்கள் குருதேவா, என்னை விட்டு விடுங்கள். இங்கு என்ன நடக்கிறது துச்சாதனா? சென்று பார். குரு பிராந்திகாரி ஏன் மந்திரத்தை கூறவில்லை என்று. நான் நடக்கப் போகும் கதை போட்டியிலும் தோற்றுவிடக் கூடாது. இன்று நடந்த போட்டியில் அர்ஜுனனும் பீமனும் வெற்றி பெற்றார்கள். ஐயோ குருதேவா, என்னை ஏன் இப்படி அடித்து துன்புறுத்துகிறீர்கள்? நான் எதுவும் செய்யவில்லை. ஏன் என்னை அடிக்கிறீர்கள்? நன்றாக இருக்கின்றது. பாண்டவர்களுக்கு தானே உருவாக்க வேண்டும். ஏன் எனக்கு செய்து கொண்டிருக்கிறீர்கள்? குரு துரோணாச்சாரியாரே, என்னை இப்போதுதான் நடந்த காப்பாற்றுங்கள். அனைத்தையும் யுதிஷ்டன் கூறினான். நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? குரு பிராந்திகாரி அவருக்கு தெரிந்த வித்தையை பொய்யான காரியத்திற்காக செய்தார். அதனால் ஏற்பட்ட விளைவுதான் இது. என்ன கர்மவினை செய்கிறோமோ அதற்கான பலன்தான் அமையும்.
குரு துரோணாச்சாரியாரும் என்னை காப்பாற்றவில்லையே. ஓடி வருகிறேன்.